வாரமா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இது நிக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தொடர போகுதோ? அது எனக்கு தெரியாது சார். இது நல்லதுக்கே இல்ல. சார், என்ன பிரச்சனை? இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எத்தனை நாள் தான் அவங்க செவத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க? நீங்க சொல்றது சரிதான் சார். ஓ, இவ எப்பவுமே பாதி டெஸ்கே எடுத்துக்கிறா. ஜானஸ் ஏன் அவன் நெயில்ஸ கட் பண்ணவே மாட்டேங்கிறா? கொஞ்சம் சத்தம் போடாம சாப்பிட்டாதான் என்ன? ஓ, இந்த ஸ்மெல் எலியட் கால்ல இருந்து வருது. எலியட், நீ ஜாஷ் கிட்ட பொறுமையா சாப்பிட சொன்னா அவன் கண்டிப்பா நீ சொல்றத கேட்பான். அப்புறம் விக்டோரியா, நீ ஜானஸ்க்கு அந்த டேபிள்ல இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சாரி ஆஷா, நாங்க நினைக்கிறதெல்லாம் நீ கேட்காதன்னு சொல்லிருக்கோம்ல. நீ இந்த மாதிரி பண்ணனா எங்களுக்கு பிரைவசியே இருக்காது. ஐம் சாரி, என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க பேசுறது எனக்கு சத்தமா கேக்குது. ஒருவேளை நம்ம 2 வாரமா உள்ளேயே இருக்கிறதுனால அப்படி இருக்கோ என்னவோ. மழை மேல பழிய போடாதீங்க. ஜாஷ் எப்பயுமே இப்படிதான் சத்தமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இவ டெஸ்க்ல இடமே கொடுக்க மாட்டா. ஆமா, நீ சொல்றது என்னவோ கரெக்ட் தான். நான் டெஸ்க்ல இடம் கொடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு மாதிரி கேவலமான நகங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லா ஹாட் வாட்டரையும் நீ எடுத்து யூஸ் பண்ணாம இருந்திருந்தா நான் என் நெயில்ஸ கண்டிப்பா க்ளீன் பண்ணி இருந்திருப்பேன். என் கால்ல இருந்து எந்த ஸ்மெல்லும் வரல பாத்தியா? உன்கிட்ட இருந்து வர ஸ்மெல்ல விட என் கால்ல இருந்து வர ஸ்மெல் கம்மிதான். அவன் சொல்றது கரெக்ட் தானே? நான் உன்னை கேட்டனா? நீ தானே முதல்ல டாபிக் ஆரம்பிச்ச. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்படி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. ஜானஸ் சொன்னது சரிதான். நீ ஜானஸ்க்கு அந்த டேபிள்ல இடமே கொடுக்கறது இல்ல. அவ அப்படி கிடையாது. தேங்க் யூ ஜாஷ். ஆனா நீ டீச்சர்ஸ் பெட். நீ பண்ணது மட்டும் என்னவா? மிஸ்டர் மால்கம், நான் உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? பொலைட்டா இருந்தது தப்பா போச்சு. நீயா பொலைட்டா இருந்தியா? அது எப்ப நடந்தது? இந்த மழை எப்பதான் நிக்குமோ? மத்தவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்கறதுனால தான் இங்க இவ்வளவு பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போறேனோ? இது எங்க தான் போட்டேன்னு தெரியலையே. எங்க தேடியும் கிடைக்கலையே. எங்க வச்சேன்னு தெரியலையே. நீங்க என்ன தேடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஹெல்ப் பண்றேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் ஆஷா. நான் என்னுடைய ரஷ்யன் குக்கிங் புக்கை எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதை தான் தேடிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன செய்ய போறீங்க? பேக்வேர்டோட அப்சைட் டவுன் கேக். எங்க அப்பாவோட அப்பா கூட இதை செஞ்சதில்ல. இப்ப நான் செய்ய போறேன். தெரியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார்கிட்டயும் சொல்லிடாத. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். உன்னோட கிளாஸ்மேட்ஸ்ல அங்க இருக்கும்போது நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? அவங்க ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்ப செய்ய போற கேக்க எந்த இடத்துல வச்சு பண்ணலாம் நீயே சொல்லு. எனக்கு தெரியாதே. சரி, பரவாயில்ல, விடு. நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன். அது உனக்கு தரேன். ஏன்னா நீ எல்லார்கிட்டயும் நல்லபடியா இருக்க. இந்தா, இதை நான் உனக்காக தான் செஞ்சேன். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் டோனி. எனக்கா தேங்க்ஸ் சொல்ற? இங்க இருக்கவங்களே நீ தான் நல்ல பொண்ணு. அதுக்காக உனக்கு ஸ்பெஷலா வச்சிருக்கேன். அன்புள்ள பாட்டிக்கு, நீங்க உங்க வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவை. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேக்குது. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஆசா. குட் மார்னிங் போஸ்ட்ரோ. நீ இந்த லெட்டரை கிராண்ட்மா கிட்ட கொடுத்துரு. என்னது இந்த அட்ரஸா? இது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கே. சரி, பரவாயில்ல, நான் கொடுத்துறேன். கொடு. பாட்டி இவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை அனுப்பிட்டாங்களா? டியர் ஆசா, உன்னோட லெட்டர் கிடைச்சது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் உனக்கு ஒரு டியூன் அனுப்பி இருக்கேன். நீ இத விசில் பண்ணேனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நீ சொல்றத கேட்டு நடப்பாங்க.
சொல்ற? இது ரொம்ப மெலடியா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எனக்கு கிளம்ப நேரம் ஆயிருச்சு. பாட்டி சொன்ன அந்த விசில் நல்லா வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹேய், நில்லு. நல்ல பையன். இங்க இருக்கிற பீஸ்ட் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அது இங்க இருக்கிற பசங்களை எல்லாம் ரொம்ப கெடுக்குது. ஆனா அந்த பீஸ்டுங்க தான் இந்த ஸ்கூல்ல நடத்துறதுக்கே நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆனா நான் இந்த ஸ்டாஃப் மீட்டிங் பசங்களை பத்தி ஏதாவது பேசுறதுக்கா இருக்கும்னு நினைச்சேன். கரெக்டா சொல்றீங்க. பசங்களை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சா என் ஷூவுக்கு கிடைச்ச சாபத்தை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு என்ன கொழுப்பா? இங்க என்ன நடக்குது? இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாருமே என்ன மாதிரி இப்படி டான்ஸ் ஆட கத்துக்கங்க. அப்படித்தான். இங்க பாத்தீங்களா? ஓ எஸ், இப்பதான் எனக்கு புரியுது. அந்த டியூனை நீதானே விசில் பண்ண ஆயிஷா? நான் ரொம்ப நாளா இந்த மழையை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சார். மழையை நிறுத்தணும்னு நினைச்சியா? ஓ, ரொம்ப சந்தோஷம். நல்லா வேலை செஞ்ச. உன்னோட புது பவரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லனா அது ஆபத்தா முடிஞ்சிடும். குறிப்பா இந்த ஃபேரி டோனிய விசில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? ஓ, லிம்போ லிம்போ பீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நல்ல வழி சொல்லுங்க பாட்டி. நீ ஆல்ரெடி என் பீரோல பாதி பிளேஸ்க்கு மேல எடுத்துக்கிட்ட. உன்னை விட அதிகமா ட்ரெஸ் வச்சிட்டு இருக்கிறது என்னோட தப்புன்னு சொல்றியா? நான் எப்பவுமே ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டே இருப்பேன். அது என்னோட பிரச்சனை இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஆசா, தேங்க்ஸ். இதுக்கு மேல என்னால இடம் தர முடியாது. நீ ஏன் இப்படி? ஓ, சூப்பர் டியூன் ஆசா. ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆசா. நீ உன் ட்ரெஸ் தாராளமா இங்க மாட்டலாம். தேங்க்ஸ் ஜானஸ். உனக்கு ஏதாவது தேவைன்னா தாராளமா என்கிட்ட கேட்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். சூப்பர். அது ரொம்ப நல்ல கேம். கரெக்டா விக்டோரியா? ஓ, கரெக்டா சொல்ற ஜானஸ். ஜானஸ், உன் பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா விக்டோரியாங்கிற பேர் அளவுக்கு இல்லையே. விக்டோரியாங்கிற பேரு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? என்ன நடக்குது? அது திருப்பி வை. எதை வைக்கணும்? ஜாஷ், நீ இந்த மாதிரி ஏமாத்தினா நான் உன் கூட விளையாடவே மாட்டேன். ஏமாத்துறனா? நானா? ஓ, தோத்து போயிடுவேன்ற பயத்துல இப்படி பேசுறியா? நான் தோத்து போக போறேனா? கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஆனா என்னோட கோயினை நீ எடுத்துட்டியே. இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இந்த கேம் ஒழுங்கா விளையாடினா என்ன? அது அவன்கிட்ட சொல்லு. நீ என்ன ஏமாத்துறன்னு நான் சொல்ல வரல. நான் புரிஞ்சுக்கோ ஜாஷ். சாரி எலியட், நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னோட குயின் என்கிட்ட தான் இருக்கு. இந்தா, வா விளையாடலாம். அத நீயே வச்சுக்கோ. வேணும்னா இன்னும் 2 காயினை கூட எடுத்துக்கோ. இந்தா, உன் பியூனை கூட நீ எடுத்துக்கோ. மத்த காயின்ஸும் கொடுத்துடுறேன். ஒரு வழியா சண்டையை நிறுத்தினாங்க. கிரீட் ஸ்கூல் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சந்தோஷமா சண்டை போடாம இருக்காங்க. என்ன மாதிரியே. யப்பி! ஓ கடவுளே, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. வா டாமி, கிச்சன்ல ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரலாம். எல்லாரும் என்ன மாதிரியே சந்தோஷமா இருக்காங்க. ஹே! என்ன மாதிரியே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் என்ன மாதிரியே சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்களே. என்ன மாதிரியே சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் முந்திரி பருப்பு,
அப்புறம் ஒரு டிராப். ஓ, இது ரொம்ப அநியாயம். கொஞ்ச நேரம் அது கொரட்டை விடாம தூங்க. என்ன வேணும் உனக்கு? சும்மா இரு. இது என்னோட செல்ல ஆசாவுக்காக டானி. இப்படி எழுதிருக்கா, சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் என்ன மாதிரியே சந்தோஷமா இருக்காங்க. Oh my god, மழை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. மிஸ் டாரதி, ஸ்கூலுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு. குட் மார்னிங் ஆஷா. என்னாச்சு? என்ன பிரச்சனை ஆசா? உனக்கு ஒன்னும் ஆகலையே. நாங்க ஏதாவது உதவி பண்ணணுமா? இங்க என்ன நடக்குதுன்னு உங்க யாருக்குமே தெரியலையா? என்ன நடக்குது? ஓ, நீ அந்த கதையை பத்தி பேசுறியா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு டிராமானா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு இங்க உள்ள இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எல்சா. நாங்க இன்னும் நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். ஏஹே! நீங்க நீங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்கீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, நாம உடனே மிஸ்டர் மால்கமை பார்த்து பேசணும். அவரால் தான் இதுக்கு ஒரு வழி சொல்ல முடியும். நீங்க முதல்ல போங்க. இல்ல, நீங்க போங்க. இல்ல, நீங்க தான் முதல்ல போகணும். அட கடவுளே, இவங்களும் இப்படி ஆயிட்டாங்களா? ப்ளீஸ் நீங்க முதல்ல போங்க. மிஸ்டர் மால்கம். சொல்லு ஆசா. அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்ல ஆசா. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேக்கல்டி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனா யாரும் முதல்ல உள்ள போக மாட்டாங்க. மிஸ்டர் மேல்கன் தான் பிரின்சிபல்ங்கறனால அவர் தான் முதல்ல போன்னு நான் சொல்றேன். அதுதானே கரெக்ட். எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் தானே சொல்லுவாங்க. ஆனா நீங்க எங்களோட பிரின்சிபல் ஆச்சே. மிஸ்டர் மால்கம், நீங்க இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். எல்லாரும் என்ன மாதிரியே மாறிட்டாங்க. அப்புறம் அந்த மழை அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா ஏசா, கரெக்டா சொன்னேன். ஆனா நாம எல்லாரும் இங்க உள்ளே ஜாலியா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ரூஃப் லீக் ஆகுது, தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு. அப்படின்னா நம்ம இத கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். இன்னைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். நாம இதுக்கு உடனே ஏதாவது செஞ்சாகணும், இல்லனா யாருக்காவது அடிபட்டுரும். நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறேன்னு எனக்கு புரியல ஆசா. யாருக்கும் எதுவும் ஆகாது. ஏன் இப்ப எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆ, ஆ. சாரி டோனி. டோனி நில்லு. நீ இன்னும் ஆசவா மாறல. நீங்க தள்ளி போயிடு. டோனி, உனக்கு என்னாச்சு? ப்ளீஸ் என்கிட்ட வராத. என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட இருக்க கேக்கெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. டோனி, நான் ஆசா. டோனி, நான் ஆசா. ஆசாவா? நீ உண்மையிலே ஆசா தானா? ஆமா டோனி, நான் தான் ஆசா. எல்லாருமே இங்க ஆஷா மாதிரி மாறிட்டாங்க. என்ன நடக்குது இங்க? எனக்கு தெரியும், எல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் தேவையில்லாம என்னென்னவோ பண்ணிட்டேன். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது? நான் விசில் பண்ண டியூன் எல்லாரையும் என்ன மாதிரியே மாத்திடுச்சு, ஒன்ன தவிர. ஏன்னா நீ காதுல ஏர்காக் போட்டிருந்த. அப்பா, நல்ல வேளை நான் பொழைச்சேன். நாம எப்படி இத மாத்துறது? எனக்கு தெரியல. ஆனா நம்ம எது செஞ்சாலும் சீக்கிரமா செய்யணும். முதல்ல இந்த இடத்தை விட்டு போலாம் வா. உன்னோட பாட்டியால இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? இப்ப இருக்கிற ஒரே வழி அதுதான். சரி, பார்க்கலாம். ஒரு 800 வயசான பிளாரியால நமக்கு இவ்வளவு பிரச்சனையா?
அன்புள்ள பாட்டிக்கு. அந்த டியூனால எல்லாரும் என்ன மாதிரியே மாறிட்டாங்க. நான் உங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க மட்டும்தான். சீக்கிரமா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த கிரீப் ஸ்கூலையும் பழையபடி நான் கொண்டு வரணும். சீக்கிரமா ரிப்ளை பண்ணுங்க. என்ன பண்ண போறா இவ? சாரி ஆசா, என்னால உன்னோட லெட்டரை எடுத்து போக முடியாது. அட கடவுளே, நான் என்ன பண்ணிட்டேன்? பரவாயில்ல ஆசா, நான் எப்பவுமே லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு யோசிச்சதே கிடையாது. கவலைப்படாத. ஒருவேளை இதுக்கான விடை நம்ம லைப்ரரியில இருக்கலாமோ? நம்ம வேணும்னா தேடி பார்க்கலாம். அது இந்த புக்கா? பாரிஸ் பத்தின தகவல் நிறைந்த புத்தகம் 35வது எடிஷன். இதுதான் உனக்கு தேவையான புக்கா? கரெக்டான புக்கை தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஆஷா. இல்ல ரிகிதா, கிரீப் ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆசாவா மாறிட்டாங்க. இத நினைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். இது இங்க ஏதோ போட்டிருக்கு. இந்த மந்திரத்தை சொன்னா அவங்க பழைய உருவத்துக்கு மாறிடுவாங்களா? உன்னோட பழைய உருவத்துக்கே மாறிடு. அடுத்ததா ட்ரை பண்ணு. அண்டா கசம் அபு கபுஃபும். நான் சொல்லும் மேஜிக் உடனே பலிக்கட்டும். இந்த மாதிரி எத்தனை மந்திரங்கள் இருக்கு? 2324 மந்திரங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்றதுக்குள்ள விடிஞ்சிருமே. எனக்கு இப்ப பசிக்கல டோனி. சாப்பிட்டாதான் மூளை நல்லா வேலை செய்யும் ஆசா. சாப்பிட்டு யோசிச்சா நல்ல ஐடியா கிடைக்கும். அதனாலதான் பிரெஞ்சு எப்போதுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இங்க ஏன் பின்பக்கமா நடக்கிறீங்க? பேக் வேர்ல்டோட அப்சைட் டவுன் கேக்க ரெடி பண்ண போறேன். நான் தான் இத பத்தி முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. டோனி, இங்க எல்லாருமே ஆசா மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப போர் அடிக்கும் ஆசா. நீ தானே கேட்ட? சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் உடனே கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இத சாப்பிடு. சோ அந்த கேக்க தயார் பண்ணனும்னா நீ எல்லாத்தையும் தலைகீழா தான் செய்யணுமா? கரெக்டா சொன்ன. அப்படி செய்யலனா பேக்வேல் டவுன் கேக்கோட அப்சைட் டவுன் கேக்க செய்யவே முடியாது. இதுக்கு தேவையான பொருளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பேக்வர்ட். கரெக்ட்டா சொன்ன. நீ ஒரு பெரிய புத்திசாலி. இததான் நான் ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரையும் நான் பழையபடி மாத்தணும்னா நான் அந்த டியூனை திருப்பி தலைகீழா சொல்லணும். ஆனா நீ இப்ப எங்க போற? கேக் இன்னும் கொஞ்ச நேரத்துல தயாராயிடும். கிடைச்சிடுச்சு. இது வேலை செய்யுது. என்னால இதை அனுமதிக்க முடியாது. இத செய்யக்கூடாது. ஆனா இதை விட்டா வேற வழி கிடையாது. நல்ல வேளை போடாம புடிச்சிட்டேன். நீ என்ன
என்ன கேக்குறியே? நீ கூட அதை தான் போட்டிருக்க. இது எனக்கு அழகா இருக்கு. அத நாங்க சொல்லணும். ரொம்ப நல்ல டியூன்ல. ஆமா, இந்த டியூன் ரொம்ப சூப்பரா இருக்கு. வா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். நான் உன் கூட விளையாடிட்டு இருக்கணும். இங்க என்ன பண்றீங்க? என்ன இது கில்பர்ட்? சாரி சார், எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு தடவை இது மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத. ஒரு வழியா முடிஞ்சது. மல்கம், இதெல்லாம் உங்களோட தப்பு தான். நான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல வரீங்க? எந்த தப்பு நான் பண்ணதா எனக்கு தெரியல. எல்லாமே எல்லாமே உங்க தப்பு தான். இந்த Dress உனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. உன்னோட Dress அளவுக்கு இல்ல. உனக்கு என்ன பண்ற பார். எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பழைய மாதிரி மாறியாச்சு. இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண கூடாது. அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டா சொன்ன. சரி, இப்ப இந்த பேக் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் அப்சைட் டவுன் கேக்க நீ சாப்பிட்டு பார்க்க போற. இத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் இத பேக்வர்ட் கேக்குன்னு சொல்றாங்க? அது ஏன்னா இந்த கேக்க நீ சாப்பிட முடியாது, அதுதான் ஒன்னா சாப்பிடும்.